வர்ற கன்னி ரொம்ப முக்கியமானவங்க. இவங்களுக்கு நிரந்தர இடம் கிடையாது. கோயிலில் ஒரே ஒரு விளக்கு தான் எரியும். அந்த விளக்கு தான் தெய்வம் அவங்களுக்கு. இந்த அம்மன் வந்து அவங்களோட சித்தி கொடுமையால் இறந்தவங்க. அந்த அம்மா மரகத மூக்குத்தி போட்டிருப்பாங்க. அந்த மூக்குத்தி மட்டும் எரியாம கிடக்கு. காவல் தெய்வமாக்கு கருப்பு கையால். ஏன்னா ஒரு கன்னி பெண் இருக்கிற இடத்துல காவலுக்கு கண்டிப்பா கருப்பு இருப்பாரு. வணக்கம் சாமி. வணக்கம் சிவா. அபிஷேகம் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற சாமி. இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சப்தகண்ணில ஒரு தடவை தான் சொல்லியிருக்கீங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? இன்னும் 6 பேர் இருக்காங்கம்மா. இதுல இரண்டாவதா வர்ற கன்னி ரொம்ப முக்கியமானவங்க. இவங்களுக்கு நிரந்தர இடம் கிடையாது. இவங்க கிராம வகையில் எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரே தெய்வம். இவங்களுக்கும் ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அதாவது அன்று பிறப்பவ அன்று அழிவவ மந்தையிலே அவ வீற்றிருப்ப உருவமில்லா சிலை அழகி முத்தாளம்மன்னு சொல்லுவாங்க. இவளுக்கு உருவமே கிடையாது. கோயில் கட்டின காலத்திலிருந்து அந்த கோயில் வந்து வெறுமனையாக தான் இருக்கும். அந்த கோயிலில் ஒரே ஒரு விளக்கு தான் எரியும். அந்த விளக்கு தான் தெய்வம் அவங்களுக்கு. இந்த திருவிழான்னு சொல்லி அவங்க 7 நாள் குறிப்பிட்டு நாள் குறித்து கொடியேற்றின நாள்லேருந்து அந்த 7 நாளில் கொயவநாத்தில் உருவம் செஞ்சு பச்சை மண்ணால் உருவம் செய்வாங்க. உருவம் செஞ்சு பிறப்பிடம் அது வந்து சேர்ற இடம். இந்த மக்கள் வழிபடுறவங்க அந்த இடத்துல வந்து உட்காருவா. அந்த இடத்துல உட்காந்தோடனே அவங்க நகை போட்டுவாங்க. அவங்க போடுற நகை எல்லாமே அந்த அம்பாளுக்கு தங்கம் மட்டும்தான். தங்கம் வைரம் வைடூரியம் தான். இன்னை வரைக்கும் ஐம்பொன் நகையோ பித்தளை நகையோ அந்த இனத்தாளுங்க சாத்த மாட்டாங்க. இந்த அம்மன் வந்து அவங்களோட சித்தி கொடுமையால் இறந்தவங்க. இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதி ரீதியாக கொண்டாடப்படுறவங்க. அதனால் அந்த இதை நம்ம சொல்ல தேவையில்லை. அம்பாளை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். இந்த கன்னி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சித்தியோட கொடுமையால் ரொம்ப தாங்க முடியாதனால கொய்வநாத்துக்கு போயிடுறாங்க. கொய்மை வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா மண்பானைகளை செஞ்சு அடுக்கி அந்த மண்பானைகளை வைக்கோல் வச்சு அதை பற்ற வச்சு அந்த மண்பானையை பதப்படுத்துவாங்க. அப்போ அந்த மாதிரி வேக வச்சு 7 நாள் தீ மூட்டி பதப்படுத்தி எடுத்தாதான் அந்த மண்பானை உடையாமல் நம்மளுக்கு உழைக்கும். இந்த பெண் வந்து அவங்க அம்மா திட்டின கோபத்தாலையும் சின்னம்மா திட்டின கோபத்தாலையும் அவங்க மனவருத்தத்தாலையும் ஓடி அந்த மண்பானைக்குள்ளே புகுந்துருவாங்க. புகுந்தோடனே இவங்க உள்ளே போனது தெரியாமல் வைக்கோலை வச்சு மேலே மண்ணை தடவி கொயவை வந்து கொளுத்தி விட்டுருவான். இதை வந்து தீய வச்சதுனால அந்த மண்பானையோடு சேர்ந்து அந்த கன்னி தெய்வமும் எரிஞ்சு சாம்பலாயிடுறா. அவங்க அப்பா வந்து ஊரெல்லாம் தேடி பார்க்குறாரு. அவங்க அப்பா ஊர்லேயே பெரிய பணக்காரு. தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்குறப்ப கிடைக்க மாட்டாங்க. அப்போ கொயவனோட கனவுலையும் அவங்க அப்பாவோட கனவுலையும் ஒரே நாளில் போய் இந்த மாதிரி இந்த இடத்துல நான் கன்னி தெய்வமாக மாண்டுட்டேன், எனக்கு வந்து என்னை வந்து எடுத்து வழிபடுங்கும் போது அவங்க அப்பா நம்பலை. அதுக்கப்புறம் அவங்க அப்பா போய் நேராக அந்த இடத்துல எரிஞ்ச இடத்துல பார்க்கும்போது அந்த அம்மா மரகத மூக்குத்தி போட்டிருப்பாங்க. அந்த மூக்குத்தி மட்டும் எரியாமல் கிடந்தது. அதை எடுத்துட்டு அவர் அழுகிறாரு. அப்போ அந்த தெய்வம் நேரில் தோன்றி என்னை வழிபடுங்க, எனக்கு வந்து உருவம் இருக்கக்கூடாது, எனக்குன்னு பெரிய பெரிய சன்னதிகள் எழுப்புறீங்க, ஆனால் அந்த சன்னதிக்குள்ள ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் எனக்கு பிராத்தமாக இருக்கணும், மிச்சப்படி வேற எதுவும் இருக்கக்கூடாது. வருஷத்துல 3 நாள், அந்த 3 நாளில் கொயவநாத்தில் நீங்கள் சொல்கிறீங்க கொயமை வீட்டில் நான் பிறப்பேன், எனக்குன்னு பச்சை மண்ணால் அலங்காரம் எடுக்கிறீங்க, உங்கள் வீட்டில் நகை போடுறீங்க, கோயிலில் வைக்கிறீங்க, எனக்கு தேவையான பொங்கல் பிரசாதம் கொடுக்குறீங்க. இதில் வந்து ஆடு கெடா எல்லாம் வெட்டுவாங்க. அது வந்து அவங்களுக்கு காவல் தெய்வமாருக்கு கருப்பு கையால். ஏன்னா ஒரு கன்னி பெண் இருக்கிற இடத்துல காவலுக்கு கண்டிப்பாக கருப்பு இருப்பார். அது மாதிரி எல்லா கன்னிங்களுக்கும் இருப்பாங்க. அப்போ காவலுக்கு இருக்கவருக்கு ஆடு பலியும் அம்பாளுக்கு சக்கரை பொங்கலும் வச்சு கொடுப்பாங்க. இதுல முக்கியமா கொண்டாடக்கூடிய ஒரே பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா அகர முத்தாளம்மன். அவ தான் முத்தாளம்மனுக்கெல்லாம் பெரியவ. அவள் அந்த கோயிலுமே நீங்க போய் பார்த்தீங்கன்னா பெரிய கோயில். அங்கேயுமே சுவாமிக்கு உருவம் கிடையாது. அதனாலதான் உருவமில்லா சிலை அழகின்னு நாங்கள் சொல்லுவோம். அவளுக்கு பல்லாக்குமே வரும். அதாவது தேர் வடிவில் பல்லாக்கு வரும். அந்த தேர்லையுமே சுவாமியை வந்து ஐயர் தூக்கி தலையில வச்சு வருவார். கொடத்தேர் தான் தூக்கி தான் ஆளுங்க வருவாங்க இப்போ வரைக்கும். அவளை பொறுத்தளவு அவளோட பிடிமண்ணை எடுத்து உடம்புல பூசிக்கிறவங்களுக்கு எவ்வித நோயாக இருந்தாலும் குணமாயிரும். இப்போ ஸ்கின் அலர்ஜின்னு சொல்கிறீங்க நீங்கள். ரொம்ப காலமாக இப்போ இந்த வெயில் காலம்லாம் வந்துட்டா ஸ்கின் அலர்ஜி ஆகுது, எனக்கு ஸ்கின்னில் வெடிப்பு வருது, எனக்கு வந்து சருமம் சாப்பிட்டல்லன்றவங்கெல்லாம் அந்த அம்பாள் மூலியமா அவளோட களிமண்ணை எடுத்து பூசுனா சரியாயிரும். இவளை வழிபடுறவங்க லாஸ்ட்டாக 3ஆவது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா தலையில தூக்கி வச்சு ஊரோட எல்லையில போய் வச்சிருவாங்க. கண்டிப்பாக இவளை கொண்டு போகும்போது மாறி பெய்யும். மாறி என்பது மழை. மழை கண்டிப்பாக பெய்யும். முத்தாளம்மன் கண்ணில் இருந்து இயற்கையாகவே வலது கண்ணில் தண்ணீர் வரும். அவள் அழுது கொண்டு போய் கீழே வைக்கும் போது இந்த கொயவை என்ன பண்ணுவான்னா அவளோட சுண்டு விரலையோ இல்லை பெருவிரலையோ உடச்சி யாருக்கும் தெரியாமல் எடுத்துட்டு வந்துடுவான். ஏன் இப்படி எடுத்துட்டு வர்றான்னா அவனுக்கு கொடுத்த வாக்கு. நீ என்னிடம் இருந்து ஒரு பொருள் கொண்டு போனாதான் அடுத்த வருஷம் நான் உன்கிட்ட உருவாகுவேன்னு அவன் சொல்லிட்டான். அதனால அவர் யாருக்குமே தெரியாம மூக்கையோ விரலையோ இல்லை பெருவிரலையோ விடைச்சி எடுத்துட்டு போயிடுவாரு. அவர் எடுத்துட்டு போயிட்டாருன்னா மழை பெஞ்சு அந்த சிலை கரைஞ்சிரும். மறுநாள் மக்கள் போய் அந்த மண்ணை எடுத்து அவங்களுக்கு தேவையான மருந்துகளா பயன்படுத்திக்கிறாங்க. இதுதான் அவளோட வாக்கு.
முத்தாலம்மன் இப்ப சொன்னீங்கல்ல சாமி, அவங்க எந்த மாவட்டத்துல இருக்காங்க, எங்க இருக்காங்க? அவ வந்து பரவலா கிராமங்களில் வழிபடக்கூடிய தெய்வம். இவ முத்தாலம்மன்னு மெயினாக இருக்க இடம் அகரம் முத்தாலம்மன். திண்டுக்கல் மாவட்டத்தில் அகரம்ன்ற ஊரில் இருக்காங்க. இந்த ஊரில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிச்ச எல்லா ஊர்லேயுமே அம்பாளுக்கு சக்கரை பொங்கல் தான். இந்த இடத்துல தான் அகத்திக்கீரை படையல் நடக்கும். அகத்திக்கீரை படையல் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் படையல் போட மாட்டாங்க. இதுக்கும் ஒரு வரலாறு உண்டு. ஒரு வயதான மூதாட்டி ஊரில் இருக்க எல்லாரும் போய் அம்பாளுக்கு சாப்பாடு போடுறாங்களே, பொங்கல் வைக்கிறாங்களே, ஆடு வெட்டுறாங்களே, கெடா இருக்கிறாங்க, கோழி அரைக்கிறாங்க, என்னால் ஒன்றும் முடியலேன்னு அழுத போது ஒரு சின்ன குழந்தை சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஒடியாடுறா. அந்த பாட்டி என்கிட்ட அகத்திக்கிறதாமா இருக்குன்றா, அவிச்சு கொடுன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றா. சாப்பிட்டுட்டு திரும்பி பார்த்தா அந்த குழந்தைய காணோம். அதனால இன்னமும் அந்த ஒரு குடும்பம் ஒரு தலைக்கட்டு அவளுக்கு அகத்திக்கீரை மட்டும்தான் அவிச்சே கொடுக்குறாங்க. இது அந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு. அவளோட அவதார நோக்கமே மக்களை பாதுகாக்கிறது தான். இந்த விஷயம் புதுசா இருக்கு சாமி. ஏன்னா இப்ப அம்மன்னாவே பொங்கல் தான் வைப்பாங்க, சக்கரை பொங்கல் தான் வைப்பாங்க. நீங்க சொல்றது அகத்திக்கீரை தான் அவங்களோட இதுன்னு சொல்றீங்க. இந்த விஷயம் எங்களுக்கு புதுசா இருக்கு. இதே மாதிரி அடுத்து வந்து மாரி மும்மாரி, மாரியாக வந்தவ முத்துமாரி. இவளுக்கு ஏன் இவ்வளவு பேருன்னா, பரவலாக மாறின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம சமயபுரத்தா வந்துடுவா, திண்டுக்கல் கோட்டை மாறி வந்துடுவா, நிலக்கோட்டை மாறி, நத்தம் மாறி, யானைக்குள தெப்ப மாறி, சிவகங்கை சீம மாறி அப்படின்னு சொல்லிட்டு மாறி 7 வகையில் வந்துடுவா. இந்த 7 வகைக்கும் மூத்தவ தான் முத்துமாரி. இந்த முத்துமாரின்றவ எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த முத்துமாரி பிறப்பால மனதால பிறந்தவன், மக்களோட மனதால பிறந்தவன். ஏன் மக்களோட மனதாலேன்னு சொல்றாங்கன்னா, மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒருவேளை கஞ்சிக்கும் வானம் பார்த்த பூமியாக இருக்கும்போது மாறின்னு அவங்க கையெடுத்து கும்பிட்டவனே அவ வந்து மழை விழிஞ்சவன். மாதம் மும்மாறி குறையாம மழையை பொழிஞ்சு அவங்களுக்கான செல்வ செழிப்பை கொடுத்து 3 வேளையும் சாப்பிட வச்சதுனால தான் அவள் முத்துமாரின்னு அழைக்கப்படுறான். அவளுக்குன்னு பெரிய வரலாறு கிடையாது. அவருக்குன்னு சொல்லிட்டு போனால் எண்ணற்ற வரலாறுகள் இருக்குது. ஆனால் மக்கள் உள்ளத்தில் என்னைக்கும் குடியிருக்கிறதுனால இவளை மாரி என்றால் மலை, அதுதான் குறிப்பிட்டு மாரியம்மன் நாங்கள் சொல்லிக்கிறோம். கேட்டவங்களுக்கு கேட்டதை உடனே கொடுத்துருவா. அவளோட கட்டுப்பாட்டில் வர்ற இந்த 7 தெய்வங்கள் சமயபுரம் மாரியம்மன், நிலக்கோட்டை மாரியம்மன், திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன், சோழவந்தான் ஜனகை மாரியம்மன், தேனி கௌமாரியம்மன், அதுக்கப்புறம் சிவகங்கை புரத்தி மகை மாரியம்மன். இவங்க 7 பேருக்கும் 7 விதமான வேலைகளை கொடுத்து இவ ஒதுக்கியிருப்பாள். இதில் எல்லாருக்கும் இந்த 7 பேர்த்துக்கு ஹெட்டாக இருக்கவ சமயபுரம் மாறி. இவளுக்கு முதல் திருவிழா கொடியேறி உலக மக்களுக்காக விரதம் இருக்கிற ஒரே தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் தான். அவள் வந்து 5 வாரங்கள் பச்சைப்பட்டினி விரதம் இருப்பாள். இளநீர் பயிர் வகையை மட்டும் சாப்பிட்டு அவள் ரொம்ப பச்சைப்பட்டினி விரதம் இருந்து என் மக்கள் என் பிள்ளைங்க என்னை தேடி வர்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி விரதம் இருந்து சூரனை சமகாரம் பண்ணி அதுக்கப்புறம் அவள் வந்து சாந்தி அடைவாள். இதுதான் மாரியோட வரலாறு. சாமி 3 கன்னிமாரை பற்றி சொன்னீங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. இன்னும் கேட்கணுன்ற அடுத்தடுத்து ஆர்வம் தூண்டுது. 4வது கன்னிமாரை பற்றி சொல்லுங்க சாமி. இவங்களை சொல்லணும்னா இவங்களுக்குன்னு ஒரு வரலாறு பெரியதாக தான் இருக்குது. இவங்க வந்து மதுரையில் இருக்கவங்க. இப்போ இவங்களை நாங்கள் பாடலாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 5-2-7 பேரில் 1ஆவதாக பிறந்தவளான்னு தான் நாங்கள் பாடலை எடுத்துகிட்டு வருவோம். அந்த கணக்கில் இவங்களை சொல்லும்போது 5-2-7 பேரில் 4ஆவதாக பிறந்தவளாம். திருப்பவன சோலையிலே பார்வதியாய் வந்தவளாம், அசுரனை வதம் செய்து காளியாக நின்றவளாம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது இவங்களோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பார்வதி தாயார். திருப்பவன சோலையில் ஒரு அசுரன் இருக்கிறான். அந்த வகையில் யார் போய் வந்தாலும் அவங்கள வந்து ஆட்கொள்றது, அவங்கள்ட்ட இருக்க பொருள் பொண்களை பறித்துக்கிறது, மிச்சப்படி எல்லாரையும் கொள்ளையடிக்கிறது தான் அவரோட வேலை. அப்போ இவங்களை கட்டுப்படுத்துறதுக்காக தேவாதி தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் அவங்க சுவாமியை நோக்கி தவம் புரிகிறாங்க. ஆனால் யாருமே வரலை. அப்போ பார்வதி தாயார் தான் கன்னி பெண்ணா இறங்கி வர்றா. இதுக்கான அர்த்தம் ஏன் இவ கன்னி பெண்ணா இறங்கி வர்றான்னா, அந்த அசுரை வாங்கின வாக்கு என்ன வந்து ஒரு பெண் அழிக்கக்கூடாது, பெண்ணுன்றவ குடும்பத்தோடு இருக்கிறவர், அவங்க அழிக்கக்கூடாது, ஒரு ஆண் அழிக்கக்கூடாது. ஆனால் கன்னி பெண்ணால தான் எனக்கு மரணம் நேரணும்னு கேட்டு வாங்கிடுறான். அப்போ அந்த பார்வதி தாயார் கன்னி பெண்ணா அவதாரம் பண்ணி அந்த திருப்பவன சோலையில் நடந்து வர்றான். அவளை பார்த்தவனே அவள் அழகுல மயங்கி இவளை எப்படியாவது நம்ம ஆட்கொண்டு கவர்ந்து சென்றணும் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக போடி அணைக்க போறா. கட்டி அணைக்கும் போகும்போது அவள் ஓடிடுவான், நிற்க மாட்டான். அவன் வந்து ஒரு பெண்ணாக தான் லாஸ்ட் வரைக்கும் இருக்கா. அவள் தெய்வன்றதை அவள் உணரலை. அந்த நேரத்தில் அவள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது திருப்பவன சோலையில் அடைக்கலம் காத்த ஐயனார்னு சொல்லி ஒரு குதிரை இருக்காங்க. அந்த குதிரை வந்து ஐயனார் பாதுகாப்பில் இருக்க இடம். இவ ஓடி போய் சுவாமியை என்னை காப்பாற்றுன்னு சொல்லி அந்த குதிரைக்கு கீழே போய் நின்றுக்குவாங்க.
2 குதிரையோட காலு இப்படி இருக்கும், நடுவில் காளி இருப்பா. இன்னைக்கு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் சரி, நேரில் போய் பார்த்தாலும் சரி, அவள் பார்வதியாக போய் நின்னவ அவங்க அண்ணன் துணை வந்தவனே அவளுக்கு ஒரு எங்கேருந்து அந்த ஒரு எனர்ஜி வந்ததுன்னு தெரியல, ரொம்ப ஆவேசப்பட்டு காளியாக மாறிடுவான். காளியாக மாறினோன்னா அவள் வந்த நோக்கம் அவளுக்கு புரிய வந்துடும். அந்த அசுரனை போய் வதம் பண்ணிடுவா. வதம் பண்ணி அந்த இடத்துல நின்று இன்னைக்கும் கோர்ட்டில் இருக்க வழக்கோ, குடும்பத்தில் இருக்க வழக்கோ, பில்லி சூனியம் பெரும்பகை அனைத்தும் நீங்குவதற்கு முதல் தாயா அவ தான். அந்த இடத்துக்கு இன்னும் போனீங்கன்னா காசு வெட்டி போடுவாங்க, கோழி அறுத்து போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இது எல்லாமே தன் பகைவனிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக மட்டுமே செய்கிறாங்க மக்கள். யாரையும் பழி வாங்கணுன்ற நோக்கத்தில் அங்கே போய் நம்ம செய்யலை. இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அப்பா என் வீட்டில் தொடர்ந்து வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது, யாரோ பில்லி சூனியை வச்சுட்டாங்க, அப்பா என் குடும்பத்தில் போகிற வழியிலலாம் ஆக்சிடென்ட் ஆகிடுறாங்க, யாரோ எனக்கு பில்லி சூனியை வச்சுட்டாங்க, எங்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருக்காங்க, எங்கள் வீட்டில் இருந்து ஆப்போசிட்டில் இருக்கோம், எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, நான் நிலம் வச்சுருந்தேன்ப்பா, கொஞ்சம் கையளவு நிலம், பக்கத்து வீட்டில் இருந்துட்டு இது எங்களுக்கு சொந்தமான நிலம்னு சொல்லி எங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி வழக்குரியவங்க கண்டிப்பாக இந்த திருப்புவனம், நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க திருப்புவன சோலைக்கு கண்டிப்பாக போவாங்க. போயிட்டு அவள்கிட்ட ஒரு முறையிட்டு அவருக்கு ஒரு 58 கனியோ இல்லை 108 கனியோ மாலையை வாங்கி போட்டுட்டு சொல்லிட்டு வந்தால் எண்ணி 7 நாளில் அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருவாள். அவள் வந்து ஒரு கோர்ட்டு மாதிரி அந்த இடத்துல அவள் சொல்கிறதான் கட்டளை, அவள் கட்டளை தான் சாசனம். அதனால அந்த அம்பாள் வந்து இன்னும் கன்னியாக தான் அந்த இடத்துல இருக்கா. அதனால தான் அவள் 4வது கன்னியாக அழைக்கப்படுறாள்.